கேன உபனிஷத்துல 1வது கண்டத்துல 5வது மந்திரம் பார்த்துட்டு இருக்கோம். மந்திரத்தை பதம் பிரிச்சு சொல்லிட்டு அதனோட அர்த்தங்களை ஒட்டுக்க பார்க்க வைக்கும் செய்கிறோம். யது வாஜா அனபியுத்திதம் ஏன வாக் அபியுத்யதே தது ஏவ பிரம்மா துவம் வித்தி ந இதம் யது இதம் உபாசதே. இத்திரேமாக்கும் மந்திரம். வாக் ஸ்ரோத்ர கிராண இந்திரியங்களுக்கு விஷயமல்லாத்ததும், ஆனா இந்த இந்திரியங்களை எல்லாம் பிரவர்த்திப்பிக்கிறதுமான சைதன்யமாக்கும் பிரம்மம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ அப்படின்னு குரு சிஷ்யன் கிட்ட சொல்றார். இந்திரியங்கள் எல்லாம் ஜடமானா நாக்கு உபயோகிச்சு பேச முடியாது, காதால கேட்க முடியாது, கண்ணால காண முடியாது. இதெல்லாம் பிரவர்த்திக்கணும் அப்படின்னா ஒரு சைதன்யம் உண்டாகணும். அந்த சைதன்யமாக்கும் பிரம்மம். எது வாஜா ஏதொன்னாக்குமோ வாக்கினால அனபியுத்திதம் பிரகடனப்படாத்தது, எடுத்து சொல்ல முடியாத்தது, வாக்கால அதாக்கும் இதாக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றதுக்கு முடியாத்தது. அபியுதிதம் அப்படின்னா நம்மளால கிளியர் ஆயிட்டு எடுத்து சொல்ல முடியற விஷயம். அனபியுத்திதம் அப்படின்னா வாக்கால எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியாத்தது. ஏதொரு விஷயத்தையும் வாக்கால நமக்கு விஸ்தரிக்கலாம். சப்த ஸ்பர்ஷ ரூப கந்த ரசங்களா இருக்கிற ஞானேந்திரிய விஷயங்களை நமக்கு வாக்கால வர்ணிக்கலாம். பரமபதத்துல வாக்கு அப்படிங்கறது ஆக்டிவேட் இல்லை. வாக்க ஆக்டிவேட் செய்யற பரபிரம்ம சக்திய வாக்குனால பிரகடிப்பிக்கிறதுக்கு சாதிக்காது. இந்த இந்திரியங்களை பிரவர்த்திப்பிக்கிற அந்த பரபிரம்ம சக்திய இந்திரியங்களால எப்படியாக்கும் வர்ணிக்கிறதுக்கு சாதிக்கும்? அத்வைத பாவமான பகவத் தத்துவம் வாக்குகளால விஸ்தரிக்கிறதுக்கு எப்படி சாதிக்கும்? நமக்குள்ள சாட்சி ரூபத்துல பிரத்யட்ச பாவத்துல நின்றுண்டு நம்மளுடைய எல்லா சரீர பாகத்தையும் பிரவர்த்திப்பிக்கிற சைதன்யத்தை வாக்குகளால வர்ணிக்கிறதுக்கு சாதிக்காது. நம்ம தூங்குறதையும் நமக்குள்ள பிளட்டு நரம்புகளில் நிறுத்தாதக்கு ஓடுறது, ஹார்ட் பீட் இப்படி நான் ஸ்டாப் ஆயிட்டு நம்ம தூங்குறதையும் மிடிச்சுட்டு தான் இருக்கு. லிவர் கிட்னி இதெல்லாம் பிரவர்த்திக்கிறது. பிராணன் எல்லா இடத்திலையும் நம்மளோட சரீரத்துல பிரசரிக்கிறது. அந்த சக்தியை வாக்குகளால வர்ணிக்கிறது எப்படி? நம்மளோட வெஷ்டி சரீரத்திலையும் பிரகிருதி அப்படிங்கிற சமஷ்டி பாவத்திலையும் எல்லாம் பிரவர்த்திப்பிக்கிற சக்திய வாக்குகளால வர்ணிக்கிறதுக்கு சாத்தியமாகாது. யோசிச்சு பார்த்தானா நம்ம ஸ்டாச்சு மாதிரி அசையாம நின்றுடுவோம். அக்னி விறகுல இருக்கிறதுனால விறகு தகிக்கிறது. அக்னிய பிரவர்த்திப்பிக்கிற சக்திய வர்ணிக்கிறதுக்கு ஆரால சாதிக்கும்? வாக்குக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. சில விஷயங்களை நம்மளால வாக்குகளால சொல்ல முடியலை அப்படின்னா வாக்கு மௌனமா நிற்கும். இதொன்னும் என்னால சொல்ல முடியாது, இது எப்படியாக்கும் சொல்லறது அப்படின்னு. பரமபதத்தை பிராபிக்கிறதுக்கு சாதிக்காதக்கு மனசா சகா மனசோடு கூட வாக்கும் அமைதி ஆயிடும். பரமபதத்தை பிராபிக்கிறதுக்கு சாதிக்காதக்கு வாக்கும் மனசும்
ஸ்டாப் ஆயிட்டு நிற்கும். என்னெல்லாம் நம்ம இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோமோ அதெல்லாம் உண்டாக்குற பரமசத்தியம் தேடுறதாக்கும் இந்த சத்திய அன்வேஷனம். பிரகிருதியில எல்லாம் நசிக்க கூடின விஷயங்களாக்கும் இந்த பிரகிருதி அப்படிங்கிறது உண்மை கிடையாது. அழிஞ்சு போக கூடின பிரகிருதியில இருக்கிற விஷயங்கள் உண்மை கிடையாது. உண்மையானதாக்கும் பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட பரபிரம்மம் அந்த சத்தியஸ்வரூபனை தெரிஞ்சுக்கிறதுக்கான சத்திய அன்வேஷணமாக்கும் இங்க நடக்கிறது. சிஷ்யனுக்கு பரம்பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கு குரு சொல்லி கொடுக்கிறார். அடுத்த வாளால வர்ணிச்சு சொல்லொன்னும் முடியாது, அனுபவத்தால நீயே தெரிஞ்சுக்கோ. காணப்படுற பிரகிருதி விஷயங்களை ஆக்செப்ட் செஞ்சுண்டு ஏதொரு சக்தியாக்குமோ பிரகிருதி விஷயங்களை பிரவர்த்திப்பிக்கிறது, அந்த சக்திய டாப் மோஸ்ட் சத்தியம் அப்படின்னு உறப்பிச்சுக்கோ அப்படின்னு குரு சொல்றார் சிஷ்யனுக்கு. பிரகிருதியில காணற ஒன்றும் உண்மை கிடையாது அப்படிங்கிறத உறப்பி இப்படி உபதேசம் பண்றார் குரு சிஷ்யனுக்கு. பரபிரம்ம சைதன்யத்தாலேயாக்கும் எல்லாம் பிரவர்த்திக்கிறது. பரபிரம்ம சைதன்ய தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணத்தான் நம்மளால சாதிக்கும். தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு காலர் தூக்கி விட்டுக்கிறதுக்கு ஒரு வித்வானுக்கும் சாதிக்காது. நான் அப்படின்னும் ஆத்மா அப்படின்னும் இருக்கிற பரபிரம்ம சைதன்யத்தாலேயாக்கும் எல்லாம் ஆக்டிவேட் ஆகிறது. ஆத்ம தத்துவத்தாலேயாக்கும் இந்திரியங்கள் பிரவர்த்திக்கிறது. ஏன வாக் அபியுத்தியதே, கரணங்கள் பிரவர்த்திக்கிறது. ஏது சைதன்ய சக்தியாலே ஆக்கும் அப்படிங்கிறது டீப்பாயிட்டு சிந்தனை பண்ணு சிஷ்யா அப்படின்னு குரு சிஷ்யன்கிட்ட சொல்றார். தது ஏவ பிரம்மா துவம் வித்ஹி, அதையே பிரம்மம் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கோ சிஷ்யா. அமிர்தத்துவம் தர பிரம்மமாக்கும் இது அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கோ. ஆத்மா வேற பிரம்மா வேற அப்படின்னு இல்லை. வாக்குகளால விஸ்தரிக்கிறதுக்கு சாதிக்கிறதெல்லாம் நமக்கு தெரியற விஷயங்களாக்கும். அப்படி விஸ்தரிக்கிறதுக்கு முடியாத ஆனா வர்ணிக்கிறதுக்கு சாத்தியமல்லாத பரம்பொருள் எனக்குள்ள நானாயிட்டு இருக்கிற ஆத்ம தத்துவம் அப்படிங்கிறத வாக்குகளால பிரகடனப்படுத்துறதுக்கு எனக்கு சாதிக்காது. அதுதான் பிரம்மம். ஆத்ம தத்துவத்துல என்னோட வாக்குகள் பிரகடமாகிறதில்லை. அதாக்கும் பிரம்மம். ததேவா, அதையே பிரம்மா பிரம்மம் அப்படின்னு துவம் நீ வித்ஹி தெரிஞ்சுக்கோ. நான் தெரிஞ்ச விஷயங்களை என்னோட முன்னோர்கள் கிட்டேந்து நான் தெரிஞ்ச விஷயங்களையாக்கும் உங்ககிட்ட சொல்லித்தரேன். நீயும் அனுபவத்தால அதை தெரிஞ்சுக்கோ. நன்னா விசாரம் பண்ணு. பிரகிருதியில உன்னோட மைண்ட கொண்டு வச்சுக்காதே. பிரகிருதியிலேருந்து திரும்பி உனக்குள்ள உன்னோட மனசை கொண்டு போ. பிரகிருதியில மனசை கொண்டு வச்சுக்காதக்கி அவாவாளுக்குள்ள அந்த மனசை கொண்டு வச்சுக்கிறதுக்கு வேண்டிட்டாக்கும் கண்ணோடு கண்ணு, காதோடு காது, மூக்கோடு மூக்கு அப்படின்னு எல்லாம் சொன்னதை நம்ம பார்த்தோம். இப்ப பார்த்த இந்த தத்துவத்தை சொல்லறதுக்கு வேண்டிட்டாக்கும் ஸ்டார்டிங்ல
அந்த தத்துவத்தை சொன்னது. ந இதம் யத் இதம் உபாசதே, இதாக்கும் அப்படின்னு நினைச்சு உபாசிக்கிறது ஒன்றும் பிரம்மம் கிடையாது. துவம் நீ வித்ஹி தெரிஞ்சுக்கோ. இதம் இந்த சரீரத்தை நம்ம பாராட்டுறோம், வெஷ்டி சரீரத்தையும் சமஷ்டி சரீரமான பிரபஞ்சத்தையும் பாராட்டுறோம். உபாசனைகள் எல்லாம் பரபிரம்மத்துல எத்திப்படுறதுக்கான வழிகளாக்கும். பிரபஞ்சத்துக்கு உள்ள கோடானு கோடி தேவதைகளுக்கு விவித நாம ரூபங்கள் இருக்கு. எல்லா தேவதைகளையும் பூஜிக்கிறத அந்த பூஜையெல்லாம் போய் சேரறது பரபிரம்ம சைதன்யத்திலே ஆக்கும். அஷ்டதிக் பாலகர்கள், பிரஜாபதிகள், மனுக்கள், திரிமூர்த்திகள், திரிமூர்த்தி சக்திகள், அஸ்வினி தேவதைகள், ஏகாதச ருத்ரர்கள், துவாதசாதித்யர்கள் எல்லாம் பிரம்மந்தான். அஷ்டதிக் பாலகர்களுக்கு பூஜை பண்ணி பிரசாதிப்பிக்கிறோம். அக்னி, வருணன், வாயு இவாகிட்ட நம்ம சொல்லுறோம், துவமேவ பிரத்யட்சம் பிரம்மாசி. வாயு கிட்ட நம்ம சொல்லுறோம், நீங்கள் பிரத்யட்சமான பிரம்மாவாயிட்டு எங்களோட முன்னால இதா வந்து நிக்கிறேன். உபனிஷத் அப்படிங்கிற வேதாந்த சம்பிரதாய கிரமத்துல நீங்கள் பிரம்மமாக்கும். இப்படி சொல்லி உபாசிக்கிற ஒன்னும் பிரம்மம் கிடையாது. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் இப்படி இருக்கிற ஒண்ணுமே பிரம்மம் இல்லை. உபாசனா ஸ்டேஜில் இத சொல்லிண்டு உபாசிக்கிறோம். இதொன்னுமே பிரம்மம் கிடையாது, விஷயமாக்கும். சத்தியமான பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான படனமாக்கும் வேதாந்த படனம், உபனிஷத்து படனம். அஞ்ஞானிகளுக்கு பிரகிருதி விஷயங்களிலிருந்து பரம்பொருளுக்கு மனசை கொண்டு போறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் அவ எடுக்கிறதில்லை. அவளுக்கு வேதாந்த படனமும் சாதிக்காது. காரணம், அப்படி இருக்கிறவா 33 கோடி நாமங்கள் இருக்கிற ஏதாவது ஒரு நாம ரூபத்துல குடுங்கி நிப்பா. சிவன், விஷ்ணு, ஐயப்பன், தேவி இப்படின்னு விவித நாம ரூபங்களில் இருக்கிற சக்தி ஒன்னாக்கும் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் வேதாந்த படனம் அப்படிங்கிறது ஈஸியாகும். பகவத் தத்துவம் அப்படிங்கிற லட்சியத்துக்கு உபனிஷத் விசாரம் வழி நம்ம நகருவோம். அந்த டைம்ல தத்துவஞானியில ஆத்மாவிலேந்து வேறிட்ட பிரகிருதி உபாசனா மூர்த்திகளுக்கு அப்பாற்பட்ட பகவத் ரூபத்தை அந்த உபாசகனுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது. அதனாலேயாக்கும் ந இதம் யத் இதம் உபாசதே, இதாக்கும்னு நினைச்சு உபாசிக்கிறத ஒன்னும் பிரம்மம் இல்லை அப்படின்னு சொன்னது. ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிற ஞானி இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற நாம ரூபங்களோடு கூடின ஒன்னையும் உபாசிக்கிறதில்லை. அந்த ஒரு ஸ்டேஜில் எத்திப்படுற அந்த நிமிஷம் வரைக்கும் விவித நாம ரூபங்களில உபாசனைகள் செய்யத்தான் வேணும். விவித நாம ரூபங்களில உபாசிச்சு அதெல்லாம் விட்டுண்டு பரமாத்ம லயனம் சாத்தியமாக்கணும். இந்த நானும் இந்த பிரபஞ்சமும் பிரபஞ்சத்துல சர்வ உயிரினங்களும் பரபிரம்ம சைதன்யம்தான் அப்படின்னு ஆத்மஞானி தெரியற டைமில துவைத பாவத்திலேருந்து அத்வைத பாவத்துக்கு உயர்ற அந்த டைமில் ஆத்ம சாட்சா்காரம் அப்படிங்கிறது அந்த ஞானிக்கு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் 2 அப்படிங்கிற அவஸ்தை கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். பரமானந்த லஹரியில ஆத்ம ஞானியோடு ஜீவன் நர்த்தனமாடும்.
உபாசனாமூர்த்திகள் விவித தரம். நான் உபாசிக்கிறவன், இந்த விசாரமெல்லாம் இங்க 0 ஆயிடும். ரெண்டாமது அப்படிங்கிற ஒண்ணு இல்லை அப்படிங்கிற அவஸ்தை. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிச்ச அவஸ்தையில ஆகக்கூடாது. உபாசனாமூர்த்திகளை உபாசிக்கிறவா தன்னால அனுபவம் வழியாவாக்கும் இதை தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உபாசனையிலேருந்து ஆத்ம தத்துவம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற அவஸ்தையிலேருந்து ஸ்தான பிரஷ்டனாகி தீரும். உபாசனையிலேருந்தும் ஸ்தான பிரஷ்டனாகும், பரம்பொருளை தெரிஞ்சுக்கிறதுலேருந்தும் ஸ்தான பிரஷ்டனாகும். தன்னால தெரிய வரணும். வேதாந்தம் அப்படிங்கிறது பிரமாண விசாரமாக்கும், சத்தியஸ்வரூபனிலேந்தாக்கும் பிரபஞ்ச உத்பவம். பிரபஞ்சம் அப்படிங்கிறது சொப்பன மாதிரி அழியக்கூடிய ஒன்னாக்கும், விருத்த பாவங்களாக்கும் பிரபஞ்சத்துல உள்ளது. உத்தம பக்தனுக்கு பிரபஞ்சத்தில் இருக்கிற கோடானு கோடி நாம ரூபங்களில் இருக்கிற பகவத் சக்திகளை உபாசிக்கிறது வழி ஒருபோதும் சங்கடங்கள் இல்லாத பரமாத்மாவுக்கு எத்திப்படுறதுக்கு சாதிக்கும். பரமாத்மாவோடு பதமான பிரபஞ்சத்துக்கும் அப்பாற்பட்ட ஸ்தானம் நித்தியமான சாந்ததையை கொடுக்கிற ஒன்னாக்கும். புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த ஸ்தானத்துல எத்திப்பட்ட ஜீவனுக்கு கிடையாது. ஆத்ம சாட்சா்காரம் உண்டாகிறது, பரிபூர்ணமான ஆனந்த லஹரி உண்டாகிறது. இதாக்கும் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு உபாசிக்கிற ஒரு விஷயமும் பிரம்மம் இல்லை அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. ந இதம் யத் இதம் உபாசதே அப்படின்னு குரு சிஷ்யனுக்கு உபதேசிக்கிறார். கிருஷ்ணன், ஐயப்பன், தேவி இப்படின்னு பல பல உபாசனாமூர்த்திகளுக்குள்ள இருக்கிற சைதன்யம் அப்படிங்கிறது பிரம்மம் தான். அதனால உபாசனை அப்படிங்கிறது பக்தனுக்கு பிரம்மத்துல எத்தறதுக்கான மஸ்டான மார்க்கமாக்கும். விராடு ரூபியான விஷ்ணு பகவானோடு பாதாதி கேச வர்ணனியும் கேசாதி பாத வர்ணனியும் இருக்கே, அடிமுடல் முடிவரைக்கும் முடி முதல் அடி வரைக்கும் தியானிச்சு தியானிச்சு கடைசியில அந்த ரூபத்தை மொத்தம் விட்டுட்டு சகாம ரூபம் இல்லாத நிர்குணமூர்த்திய தியானிக்கணும். நம்மளோட மனசு சஞ்சல புத்தி இருக்கிறதாக்கும் மனசை பிடிச்சு கெட்டி கொண்டு வந்து பகவத் ரூபத்துல கெட்டி போடணும். மனசு சாந்தமானா அந்த ரூபத்திலேந்து மெல்ல மெல்ல நகர்ந்து நிர்குணமூர்த்தியில லயிக்கிறதுக்கு சாதிக்கும். பிரேமாக்கும் குரு சிஷ்யனுக்கு இந்த 5வது ஸ்லோகம் வழியா வர்ணிச்சது. கேன உபனிஷத்துல 1வது கண்டத்துல, அதானது 1வது சாப்டர்ல இருக்கிற 5வது மந்திரம், எது வாஜா அனபியுதிதம், எது வாஜா அனபியுதிதம் ஏன வாக் அபியுத்யதே தத் ஏவ பிரம்மா த்வம் வித்தி ந இதம் எது இதம் உபாசதே. எது பிரம்மம் அப்படிங்கிறது வாஜா வாக்குனால அனபியுதிதம் பிரகாசிப்பிக்கப்படுறதில்லை. ஏனா ஏதொன்னினால வாக்கு அபியுத்யதே பிரகாசிக்கப்படுறதோ அந்த பிரம்மத்தாலேயாக்கும் வாக்கு பிரகாசிப்பிக்கப்படுறது. ஆனா வாக்குனால பிரம்மத்தை எடுத்து சொல்லறதுக்கு சாதிக்காது. தது ஏவா அதையே தான் பிரம்மா பிரம்மம் அப்படின்னு துவம் வித்தி நீ தெரிஞ்சுக்கோ. எது அந்த பிரம்மத்தை இதம் இது அப்படின்னு உபாசதே லோகம் உபாசிக்கிறதோ இதம் நா அப்படி இருக்கிறது பிரம்மம் கிடையாது. கேன உபனிஷத்துல 6வது மந்திரம் பார்க்கிறோம்.
மந்திரத்தை பதம் பிரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதனோட அர்த்தங்களை பார்க்குறோம். எது மனசா ந மனுதே ஏன ஆகுஹு மனஹா மதம் தது ஏவ பிரம்மா த்வம் வித்தி ந இதம் யது இதம் உபாசதே. மனசுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியாததும் ஆனா மனசுக்கு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான எபிலிட்டி கொடுக்கறதுமான சைதன்யத்தை பிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. மனசு அப்படின்னு இங்க சொன்னது மனசு புத்தி எல்லாம் சேர்ந்த அந்த கரணத்தையாக்கும். காமம் சங்கல்பம் நிச்சயம் இப்படி எல்லா விற்த்திகளோடு கூடின அந்த கரணத்தையாக்கும் இங்க சொன்னது மனசு அப்படின்னு. யத் மனசா ந மனுதே ஏதொன்னு மனசால தெரியப்படுறதில்லையோ ஏன ஆகுஹு மனோமதம் ஏதொன்ன சம்பந்திச்சு மனசு தெரிஞ்சின்றதாயிட்டு சொல்லப்படுறதோ. மனசு எப்பவும் ஆக்டிவ் ஆக்கும், பல பிரவൃத்திகளை செய்யறதுக்காக்கும். நமக்கு கரணங்கள் உள்ளது, பாக்கியமானதும் அந்தர்முகமானதுமான கரணங்கள். நம்மளால பார்த்து தெரியற கரண பிரவൃத்திகள் பாக்கிய கரணங்கள். மனசு சித்தம் புத்தி அகங்காரம் இதெல்லாம் அந்த கரணங்கள். அந்த கரண பிரவൃத்திகள் செய்யலாம் இல்லை செய்ய வேண்டாம் இப்படின்னெல்லாம் இருக்கிற சங்கல்ப விகல்பங்களாக்கும் மனசு. சங்கல்ப விகல்பங்களில ஏதாவது ஒன்னுல உറച്ചു நிற்கிறதாக்கும் புத்தி. ஏது கரணம் என்ன பிரவൃத்தி செஞ்சானாலும் அதனோடு ஓர்மை அந்த கரணத்துல கலெக்ட் செய்யப்படுறது அதாக்கும் சித்தம். மனசு புத்தி சித்தம் இதுக்கு அடிஸ்தானமான நான் அப்படிங்கிற பாவமாக்கும் அகங்காரம். மனசு புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாம் கூடி சேர்ந்ததாக்கும் அந்த கரணம். யத் மனசா ந மனுதே மனசு புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாம் சேர்ந்த அந்த கரணம். பரபிரம்ம சத்தியத்தை அந்த கரணத்தால தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. மனச பிரவர்த்திப்பிக்கிற சக்திய மனசால நினைச்சு பார்க்கறதுக்கு முடியாது. இந்த ஆத்ம தத்துவத்தை துவம் நீ பிரம்மா பிரம்மம் அப்படின்னு வித்ஹி தெரிஞ்சுக்கோ. உனக்குள்ள இருக்கிற ஒன்னாக்கும் பிரம்மம் அதை நீ தெரிஞ்சுக்கோ. உங்ககிட்டேந்து அப்பாற்பட்டது கிடையாது பிரம்மம் அப்படிங்கிறதையும் நீ தெரிஞ்சுக்கோ. அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு நீ துள்ளி சாடு. பல இடத்துலையும் பிரம்மத்தை தேடி நடக்க வேண்டியது கிடையாது. உனக்குள்ளதான் பிரம்மம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. பிரம்ம ஞானம் நேடறதுக்கு ஆசைப்படுற ஞானி கிட்டையாக்கும் குரு இந்த வார்த்தைகளை சொல்லறது. உங்ககிட்டேந்து அந்நியம் கிடையாது பிரம்மம். பிரம்மான்வேஷனம் நீ உனக்குள்ளதான் நடத்தணும். கண்ணுக்கு கண்ணு காலுக்கு காலு இப்படின்னு நீ உனக்குள்ளேயே பிரம்மத்தை பார்க்கறதுக்கு பிராக்டிஸ் பண்ணு. நான் ஆராக்கும் அப்படின்னும் என்னோட சொரூபம் என்னவாக்கும் அப்படின்னும் ஸ்வயம் சிந்திச்சு தெரிஞ்சுக்கோ. இந்த அறிவு ஸ்வயம் உண்டாகேண்ட ஒன்னாக்கும், அடுத்தவா சொல்லித்தர வேண்டின விஷயம் கிடையாது. இந்த அன்வேஷனம் நடத்தேண்டது வேதாந்தமான உபனிஷத் அப்படிங்கிற பிரமாணம் வழியாகணும். உபனிஷத் அப்படிங்கிற பிரமாணம் வழி அல்லாதக்கு ஆத்ம தத்துவம் தெரிஞ்சுக்கிறது ஈஸி கிடையாது. ஆத்மா அப்படிங்கிறது என்னவாக்கும் அப்படின்னு நன்னா தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான்
எனக்குள்ள இருக்கிற ஆத்மா ஆராக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். சாஸ்திர பிரமாணங்கள் நம்மளை நல்ல வழியில கொண்டு போய் சேர்க்கும். சாஸ்திரத்தை மட்டும் ஆசிரியிக்கலாம். இதாக்கும் பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு உபாசிக்கிறதொன்னும் பிரம்மம் கிடையாது அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கோ. இது அது இங்க அங்க இப்படி இருக்கிற பிரம்மத்தை சுட்டி காட்டுறதுக்கு இப்படி ஒன்றும் சாதிக்காது. தா இருக்கு பிரம்மம், அங்க இருக்கு பிரம்மம், இப்படின்னு ஒன்றும் பிரம்மத்தை சுட்டி காட்டுறதுக்கு சாதிக்காது. அந்த கரண இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டதாக்கும் பிரம்மம் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. இப்படி குரு சொல்லி கொடுக்கிறார். இதே மாதிரியாக்கும் இனி எல்லாத்தையும் குரு சொல்லி கொடுப்பார். கேன உபனிஷத்துல 6வது மந்திரம், அதாவது பிரதம கண்டத்துல முதல் சாப்டர்ல இருக்கிற 6வது மந்திரம். எது மனசா ந மனுதே ஏன ஆஹுஹு மனஹா மதம் தது ஏவ பிரம்மா த்வம் வித்தி ந இதம் யத் இதம் உபாசதே. எது அந்த பிரம்மத்தை மனசால ந மனுதே தெரிஞ்சுக்கிறதில்லை, ஏனா அந்த பிரம்மத்தால மனஹா மனசு மதம் தெரியப்படுறது, ஆஹுஹு இப்படி சொல்லப்படுறது, தது ஏவா அதேதான் பிரம்மா பிரம்மமாயிட்டு துவம் வித்தி நீ தெரிஞ்சுக்கணும். எது ஏதொன்னையாக்குமோ இதம் இது அப்படின்னு உபாசதே உபாசிக்கிறதோ, இதம்னா இந்த உபாசிக்கிறதொன்னும் பிரம்மம் கிடையாது. 7வது மந்திரம். எது சக்ஷுஷா ந பஷ்யதி ஏன சக்ஷூம்ஷி பஷ்யதி தது ஏவ பிரம்மா த்வம் வித்தி ந இதம் யது இதம் உபாசதே. கேன உபனிஷத்துல 7வது மந்திரமாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். கண்ணுகளால பார்க்கறதுக்கு சாதிக்காததும் கண்களால காணறதுக்கு சக்தி கொடுக்கறதுமான சைதன்யமாக்கும் பிரம்மம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. எது பிரம்மம் அப்படிங்கிறது சக்ஷுஷா கண்ணுனால ந பஷ்யதி காண முடியறதில்லை. ஏதொரு சக்தியால கண்ணு காணறதுக்கு சாமர்த்தியமாகிறதோ, என்னோட சரீரத்துக்குள்ள இருக்கிற சக்தி என்னோட கண்ணை ஆக்டிவ் ஆக்கிற சக்தி ஏதாக்குமோ அதாக்கும் பிரம்மம் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கோ. ஆனா அந்த கண்களை உபயோகிச்சு பிரம்மத்தை காணறதுக்கும் சாதிக்காது. ததேவா அந்த சக்தி தான் பிரம்மம் வித்ஹி பிரம்மம் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கோ. ந இதம் யத் இதம் உபாசதே இதாக்கும் பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு உபாசிக்கிற ஒரு விஷயமும் பிரம்மம் கிடையாது அப்படிங்கிறதையும் நீ தெரிஞ்சுக்கோ சிஷ்யா. கேனோபனிஷத்துல பிரதம கண்டத்துல 1வது சாப்டர்ல 7வது மந்திரம். எது சக்ஷுஷா ந பஷ்யதி ஏன சக்ஷூம்ஷி பஷ்யதி தது ஏவ பிரம்மா த்வம் வித்தி ந இதம் யதிதம் உபாசதே. எது அந்த பிரம்மத்தை சக்ஷுஷா கண்களால ந பஷ்யதி காண முடியறதில்லை, ஏனா அந்த பிரம்மம் காரணம் சக்ஷூம்ஷி
சற்றுரிந்திரியங்களை பஷ்யதி, சற்றுரிந்திரிய விஷயங்களை பஷ்யதி ஜனங்கள் காணறா. தது ஏவா அதேதான் பிரம்மா, பிரம்மம் அப்படின்னு துவம் வித்தி நீ தெரிஞ்சுக்கோ. எது இதம் உபாசதே, இதம்னா ஏதொன்னையாக்குமோ இது அப்படின்னு பிரம்மம் அப்படின்னு உபாசிக்கிறோம், அது பிரம்மம் கிடையாது அப்படிங்கிறதையும் நீ தெரிஞ்சுக்கோ. கேன உபனிஷத்துல 8வது மந்திரம் பார்க்கிறோம். எது ஸ்ரோத்ரேன ந ஸ்ருணோதி ஏன ஸ்ரோத்ரம் இதம் ஸ்ருதம் தது ஏவ பிரம்ம துவம் வித்ஹி ந இதம் யத் இதம் உபாசதே. காதுகளால கேட்க முடியாது, ஆனா காதுகளுக்கு கேட்கறதுக்கான பவர் கொடுக்கிற சைதன்யமாக்கும் பிரம்மம் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. எது ஸ்ரோத்ரேனா, எது பிரம்மம் அப்படிங்கிறது ஸ்ரோத்ரேனா காதால, ந ஸ்ருணோதி கேட்கறதுக்கு சாதிக்காது, ஏனா அந்த பிரம்மத்தால ஸ்ரோத்ரம் காது, இதம் ஸ்ருதம் காது அப்படிங்கிறது கேட்கப்படுறது, ததேவா அந்த சக்தியத்தான் பிரம்மம் துவம் வித்ஹி பிரம்மம் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கோ. ஏதொரு சக்தியால காது கேட்கிறதோ அந்த சக்திய காணறதுக்கும் கேட்கறதுக்கும் ஒன்றும் சாதிக்காது, அந்த சக்தியாக்கும் பிரம்மம் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. இதாக்கும் அப்படின்னு சொல்லிண்டு ஏதெல்லாம் பிரம்மமாக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு உபாசிக்கிறோமோ அதொன்னும் பிரம்மம் கிடையாது அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணி உரப்பி, காணறதும் கேட்கறதும் ஸ்பர்ஷிக்கிறதும் ருச்சிக்கப்படுறதும் மணக்கிறதும் ஒன்னும் பிரம்மம் கிடையாது. கண்ணால காண வைக்கிற, ஸ்பர்ஷத்தை அனுபவிப்பிச்சு தர, காதால கேட்க வைக்கிற, ருச்சியை தெரிவிப்பிக்கிற, வாக்கால நம்மளை பேச வைக்கிற, மனத்தை தெரியிப்பிக்கிற சக்தி மட்டுமாக்கும் பிரம்மம். பிரம்மம் அப்படிங்கிற சப்தத்தோடு லட்சியார்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கணும். சப்த பிரம்மமயி அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்கோமே, சப்தம் அப்படிங்கிறது பிரம்மம் கிடையாது, சப்தத்தை உண்டாக்குற சைதன்யமாக்கும் பிரம்மம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அஷ்டதிக் பாலகர்கள், ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள், திரிமூர்த்திகள் எல்லாம் உண்டாகிறதுக்கு காரணம் பிரம்ம சைதன்யமாக்கும். இந்த நாம ரூபங்கள் ஒன்றும் பிரம்மம் கிடையாது அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கோ. பிரகிருதி விஷயங்களை தெரிஞ்சு இது பிரம்மம் கிடையாது, இது பிரம்மம் கிடையாது அப்படின்னு நெகத்தி வச்சானாக்கா நம்ம கடைசியில பிரம்மத்துல எத்திச்சேருவோம். இந்திரியங்களால என்னெல்லாமாக்குமோ நமக்கு காணறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாம் சாதிக்கிறது, அது ஒண்ணுமே பிரம்மம் கிடையாது. அனுபவத்தால தெரிஞ்சுக்க கூடின ஒண்ணுமே பிரம்மம் கிடையாது. அஜ்ஞான மார்க்கம் வழி பகவத் தத்துவமான ஞான மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு குரு சிஷ்யன் கிட்ட சொல்லறார். பகவான் கபிலன் அம்மையான தேவஹூதிக்கு உபதேசிச்சு கொடுத்தது அஜ்ஞானமயமான இந்த பிரபஞ்ச விஷயங்களையாக்கும் முதல்ல உபதேசிச்சார். இதெல்லாம் நசிக்க கூடினதாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அம்மா இதெல்லாத்தையும் நெகத்தி வச்சுட்டு கடைசியில நசிக்காத்ததான, நம்மளால தெரிஞ்சுக்க முடியாததான பரம்பொருள் அப்படிங்கிற அத்வைத பாவமா இருக்கிற ஞானமா இருக்கிற சத்தியஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கபிலதேவன் அம்மாவான தேவஹூதிக்கு சொல்லி கொடுத்தார். அதேதான் இங்க குரு சிஷ்யன் கிட்ட இப்ப சொல்லின்னு இருக்கார். இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற ஒரு பொருளும் பிரம்மம் கிடையாது. பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற பலவிதமான தேவதைகள் உண்டு. பரபிரம்மம் தன்னோடு சைதன்யத்தை பிரகடனப்படுத்துறதாக்கும் செய்யறது சகாம ரூபத்துல. ஆனா அந்த நம்ம தெரிஞ்சுக்கிற
தேவி தேவர்கள் ஒன்றும் பிரம்மம் கிடையாது. அதெல்லாம் நம்மளால கண்ணால பிரத்யட்சமாயிட்டு நம்மளோட முன்னால வந்து நிற்பா, நமக்கு அவாகிட்ட பேச முடியும், வரங்கள் கேட்க முடியும். ஆனா அதொன்னும் பிரம்மம் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரம்பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணு சிஷ்யா அப்படின்னாக்கும் குரு உபதேசிச்சது. கேனோபனிஷத்துல பிரதம கண்டத்துல 8வது மந்திரம் பார்க்கிறோம். எது ஸ்ரோத்ரேன ந ஸ்ருணோதி ஏன ஸ்ரோத்ரம் இதம் ஸ்ருதம் தத் ஏவ பிரம்மா துவம் வித்தி ந இதம் எதிதம் உபாசதே. எது அந்த பிரம்மத்தை ஸ்ரோத்ரேனா காதுகளால, ந ஸ்ருணோதி கேட்கறதுக்கு சாதிக்காது, ஏனா அந்த பிரம்மம் காரணமாயிட்டு, இதம் ஸ்ரோத்ரம் இந்த காதுகள், ஸ்ருதம் கேட்கப்படுறது, தது ஏவ பிரம்மா துவம் வித்தி அதைத்தான் பிரம்மம் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கோ. எது இதம் உபாசதே ததுனா ஏதொன்னையாக்குமோ பிரம்மம் அப்படின்னு உபாசிக்கிறோம், அது பிரம்மம் கிடையாது. கேன உபனிஷத்துல ஃபர்ஸ்ட் கண்டத்துல 9வது மந்திரம் பார்க்கிறோம். மந்திரங்களை பதம் பிரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் அதனோட அர்த்தங்களை பார்க்க வைக்கும் சேரும். எது பிராணேன ந பிராணிதி ஏன பிராணஹா பிரணீயதே தது ஏவ பிரம்மா துவம் வித்தி ந இதம் எதிதம் உபாசதே. பிராணவாயுவுக்கு கூடியும் அசைய முடியாத ஸ்தானமாக்கும் பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரபிரம்மஸ்தானம். ஆனா பிராணவாயுவை இந்த பிரபஞ்சத்துக்குள்ள பிரவர்த்திப்பிக்கிற சக்தியாக்கும் பரபிரம்மம். இதை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு குரு சிஷ்யன்கிட்ட சொல்றார். எது பிராணேனா பரபிரம்மம் அப்படிங்கிறது பிராணனால, ந பிராணிதி ஆக்டிவேட் செய்யப்படுறதில்லை, ஏன பிராண பிரணீயதே பரபிரம்மத்தால பிராணன் பிரவர்த்திக்கிறது, அதுதான் பிரம்மம் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கோ. பிராணன் பிரம்மம் கிடையாது, பிராண சக்தியாக்கும் பிரம்மம். பிராணன் பிரம்ம சக்தியாலேயாக்கும் சலிக்கிறது. எல்லா கரணங்களிலையும் பிராணன் அப்படிங்கிறதுக்கு முக்கிய ஒரு பங்கு இருக்கு. இருந்தா கூட முக்கிய பிராணனை பிரவர்த்திப்பிக்கிற சக்தியாக்கும் பிரம்மம் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. பிராணன் அப்படிங்கிறது பிரம்மம் கிடையாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோ. பிராணனை பிரவர்த்திப்பிக்கிற சக்தியாக்கும் பிரம்மம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. இப்படி எல்லாத்தையும் பிரவர்த்திப்பிக்கிற சைதன்ய ஸ்வரூபனை இந்திரியங்களாலேயோ அந்தக்கரணங்களாலேயோ தெரிஞ்சுக்கிறதுக்கு சாத்தியமில்லை. அக்னி அப்படிங்கிறது விறக தகிப்பிக்கும், இருந்தா கூட அக்னிக்கு காரணமான சைதன்யத்தை தகிப்பிக்கிறதுக்கு அக்னிக்கு சாதிக்காது. அதே மாதிரி கண்ணு மூக்கு காது இப்படின்னு இது அது அப்படின்னு சொல்லி உபாசிக்கிறது ஒன்றும் பிரம்மம் கிடையாது. வாக்கு பிராணன் மனசு சற்றுசு இப்படி இருக்கிற கரணங்களுக்கு ஒன்றும் பிரம்ம சைதன்யத்தை ஸ்பர்சிக்கிறதுக்கு சாதிக்காது. மனசு அப்படிங்கிறது சமபாவனையோடு கூடி இருந்தா மட்டும்தான் முக்தி பாவம் அப்படிங்கிறது கைவரும். ஆசக்தி இல்லாதக்கு, பிரதிபல நிச்சயிக்காதக்கு சத்குணத்தோடு கூடிட்டு சல் பிரவൃத்திகள் செய்யணும். ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்களில காரணமாயிருக்கிற பிரம்மத்திலேந்தாக்கும் ஸ்தூலமான சரீரமும் சூக்ஷ்மமான ஜீவனும் உண்டாயிருக்கு. பிரகிருதியில சத் அசத் ஆன எல்லாம் பிரம்மமாக்கும். ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி அப்படிங்கிற அவஸ்தாத்ரயங்கள், அந்த அவஸ்தாத்ரயங்களுக்கு அப்பாற்பட்டதாக்கும் துரியம்.
அந்த துரியத்திலேயாக்கும் பிரம்ம சைதன்யத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாத்தியம். எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் உயிரினங்களுக்குள்ளேயும் ஜீவனாயிட்டு இருக்கிறது பரம்பொருளாக்கும். ஈஸ்வரனிலேயாக்கும் நம்ம வசிக்கிறோம். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படின்னு நம்ம ஈஷாவாஸ்ய உபனிஷத்துல பார்த்ததாக்கும். நம்மளோட ஹிருதய குஹேலையாக்கும் ஈஸ்வர சைதன்யம் ரொம்பி நிற்கிறது. மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் இதெல்லாம் கூடி சேர்ந்த அந்த கரணம் சுத்தமாயிட்டு இருந்தா மட்டும்தான் ஈஸ்வர தர்சனம் அப்படிங்கிறது சாத்தியமாகும். இந்திரியங்களால பார்க்கறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ சாதிக்காத அதோட்சஜனான அந்த பகவத் சாநித்தியம் அந்த கரண சுத்தி இருந்தா மட்டும்தான் சாதிக்கும். மனசுல பகவானுக்கு ஒரு ரூபத்தை கொடுத்து ஹிருதய குஹேல சகாம ரூபத்துல பகவானை தரிசிக்கிறதுக்கு சாதிக்கும். துருவன் தபசு செஞ்சோன நாரத உபதேச பிரகாரம் சதுர்பாகு ரூபத்துல தியானிச்சா மாதிரி ஹிருதயத்துல பார்த்துட்டு இருந்த சதுர்பாகு ரூபம் திடீர்னு காணாம போனோன துருவன் பரிபிரமிச்சு கண்ணை திறந்தோன மனசுக்குள்ள பார்த்துட்டு இருந்த ஹிருதயத்தில் இத்தனை நேரம் பார்த்துட்டு தியானிச்சுட்டு இருந்த சதுர்பாகு ரூபம் இதா முன்னால பிரத்யட்சமாயிட்டு இருக்கிறது. அந்த கரணங்களோடு கரணங்கள் கரணங்கள் சொன்னா பிரவர்த்தனங்கள். அந்த கரணங்களோடு கரணங்கள் அப்படிங்கிறது மனசோடு கரணம் அதானது பிரவர்த்தனமாக்கும். அதாக்கும் நம்ம மனசு சொல்லறா மாதிரி பிரவர்த்திக்கிறோம். புத்தி நன்னாയി பிரவர்த்திச்சானா மனசு நேர்வழிக்கு சஞ்சரிக்கும். இந்திரிய கண்ட்ரோல் வழி மனசை கண்ட்ரோல் செய்யறதுக்கு சாதிக்கும். இந்திரியங்களாக்கும் பிரகிருதி விஷயங்களை எல்லாம் நமக்கு கொண்டு வந்து தரது. ஏதாக்கும் സ്വീകരിക്കണം ஏதாக்கும் ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு புத்தி உபயோகிச்சு தீர்மானம் பண்ணணும். அப்படி மனசை பிரகிருதி விஷயங்களிலிருந்து തിരിച്ചു പിടിച്ച് അന്തരാത്മാവാன പരമാത്മാവില ലയിപ്പിക്കണം. അതാക്കും നമ്മളോട് ലക്ഷ്യം. புத்தியோடு கரணம் அதானது பிரவர்த்தனம் அப்படிங்கிறது உறுதி, நிச்சயம். அகங்காரத்தோடு கரணம் அதானது பிரவர்த்தனம் அப்படிங்கிறது அபிமானம். சித்தத்தோடு கரணம் அதானது பிரவൃத்தி அப்படிங்கிறது முஜ்ஜன்ம வாசனைகள். தியானம் வழி மனசை ஜெயிக்கலாம். வாசனா குணங்களை இல்லாம பண்ணலாம். பிரதிபலம் இல்லாதக்கு பிரதிபலம் ஆഗ്രഹിക്കാത്ത கர்மங்கள் வழி கர்ம பந்தனம் இல்லாத அவஸ்தையை உண்டாக்கலாம். அஷ்டாங்க யோகங்கள் எல்லாம் அனுஷ்டிச்சு மனுஷ ஜென்மத்துல பகவான் நிர்குண ரூபியான அந்த பரபிரம்மத்துல லயிக்கிறதுக்கு சாதிக்கும். பக்தி அப்படிங்கிற டாப் மோஸ்ட் வழியில ரொம்ப ஈஸி ஆயிட்டு பரபிரம்மத்துல இந்த ஜென்மத்திலேயே எத்திப்படுறதுக்கு சாதிக்கும். சகாம ரூபத்துல பகவானை பூஜிச்சு பகவானை மனசுல பிரதிஷ்டிச்சு அதுக்கப்புறமா அந்த சகாம ரூபங்களை விட்டுட்டு நிர்குண ரூபத்துல மனசை லயிப்பிக்கிறதுக்கு சாதிக்கும். பரபிரம்ம பதவியில எத்தினானா அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் தெரிஞ்சுக்க மாட்டோம். சொஸ்தமாயிட்டு இருப்போம். ஆனந்த லஹரி மட்டும்தான் உண்டாகும். பிரகிருதியில இருக்கிறது ஒன்றும் சாஸ்வதம் கிடையாது. பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற தேவதைகளுக்கும் அழிவு இருக்கு. இதாக்கும் பரபிரம்மம் அப்படின்னு உபாசிக்கிறது ஒன்றும் பரபிரம்மம் கிடையாது. அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ சிஷ்யா அப்படின்னாக்கும் குரு சொல்றது. நாசமில்லாத பரபிரம்மத்துல மனசை சேர்த்தி வச்சுக்கோ. பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான பக்தி யாத்திரைய நடத்து. விசாரம் செஞ்சு எல்லாத்தையும் உறப்பிச்சுக்கோ சிஷ்யா. பிரம்மம் அப்படிங்கிறது விஷயம் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் இப்படின்னு இருக்கிற சூஷ்மகரணங்களுக்கு கூடியும் பிரம்ம சைதன்யத்தை ஸ்பர்ஷிக்கிறதுக்கு சாதிக்காது. அதனால விவிதமான யுக்திகளால நீ விசாரம் பண்ணி அந்த பிரம்மத்தை கண்டுபிடிச்சுக்கோ இப்படின்னாக்கும் சிஷ்யனுக்கு குரு உபதேசம் பண்றார். இதோடு கூடிட்டு 1வது கண்டம் முடிவடைகிறது கேன உபனிஷத்துல. கேனோபனிஷத்துல
பிரதம கண்டத்துல 1வது சாப்டர்ல இருக்கிற 9வது மந்திரம். எது பிராணேன ந பிராணிதி ஏன பிராணஹா பிரணீயதே தது ஏவ பிரம்மா துவம் வித்தி ந இதம் யத் இதம் உபாசதே. எது அந்த பிரம்மத்தை பிராணேன பிராணனால ந பிராணிதி அசைக்க முடியாது. ஏனா அந்த பிரம்மத்தால பிராணஹா பிராணன் பிரணீயதே அசைக்கப்படுறது. தது ஏவ பிரம்மா துவம் வித்தி அதையே பிரம்மம் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கோ. எது இதம் உபாசதே இதம்னா இது அப்படிங்கிற நிலைமையில உபாசிக்கிறதும் பிரம்மம் கிடையாது.